வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதாவது இந்த வாரந்தோறும் என்னெல்லாம் பார்த்தோமோ, அதுல உள்ள முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போறோம். February 16 to 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். மொத்தம் 50 MCQ கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் மக்களே. ஸோ இன்னைக்கு மதுரையில இருக்கோம். மதுரையில ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக வந்தது. ஸோ இங்க இருந்து நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறோம். ஸோ கேள்விக்கு போயிடலாம். In which excavation was the conch shell found? எந்த அகழ்வாராய்ச்சியில் சங்கு ஓடு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி மருங்கூர் அப்படிங்கறதா சரியான விடை. மருங்கூர் வந்து நமக்கு கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி தளம். அடுத்த கேள்வி, which state introduced the நோடி பந்தன் ஸ்கீம்? எந்த மாநிலம் நோடி பந்தன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which state permits the shooting of நீல்காய்ஸ்? நீல்காய் அப்படிங்கிற ஒரு விலங்க கொல்வதற்கு அனுமதி அளித்த மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, in how many languages was the லோக்சபா டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் அவைலபிள்? லோக்சபா மொழிபெயர்ப்பு சேவைகள் எத்தனை மொழிகளில் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் டி 16 அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, where was the first regional dialogue on social justice held? முதல் சமூக நீதி பிராந்திய உரையாடல் எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் பை இந்தியா அண்ட்? ட்ரஸ்ட் திட்டம் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையேயான திட்டமாகும் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஆனது. அடுத்த கேள்வி, which country is set to build a deep water space station? எந்த நாடு ஆழ்கடல் விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சைனா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which state tops in பஞ்சாயத் ராஜ் டிவல்யூஷன் இண்டெக்ஸ் 2024? பஞ்சாயத் ராஜ் அதிகாரப்பூர்வ பகிர்வு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கர்நாடகா அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, which team topped the Asian Winter Games 2025? 2025 ஆசிய குளிர்கால விளையாட்டு போட்டியில் எந்த அணி முதலிடம் பிடித்தது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை நமக்கு சைனா தான். போட்டியும் சைனால தான் நடைபெற்றது, ஜெயிச்சதும் சைனா தான் முதலிடம். அடுத்த கேள்வி, வேர்ல்டு பாங்கோலின் டே, சர்வதேச எறும்புண்ணி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ February 15. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன்? சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா அதுவும் February 15 ஏ. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, who are the beneficiaries of chief minister's காக்கும் கரங்கள் ஸ்கீம்? முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் பயனாளிகள் யார் அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, where was the national tribal festival held? தேசிய பழங்குடியினர் விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா இதற்கு சரியான விடை நமக்கு நியூ டெல்லி, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, where will the 17th பிரிக்ஸ் summit be held? 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு. சோ அங்கதான் நடைபெறும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, where was the no money for terror conference held? பயங்கரவாதத்திற்கு பணம் இல்லை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜெர்மனி. சோ ஜெர்மனில முனிச் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நமக்கு நடைபெற்றது. அடுத்த கேள்வி, where was the 8th Indian Ocean Conference? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓமன். சோ ஓமன்ல வந்து ஓமனுடைய தலைநகரமான மஸ்கட்ல தான் இது நடைபெற்றது. ஓகேவா? அடுத்த கேள்வி, where was the exercise Komodo 2025 held? கொமோடோ 2025 பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தோனேஷியா, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, what is the rank of India in climate risk index 2025? காலநிலை ஆபத்து குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 6 அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, குளோபல் டூரிசம் ரெசிலியன்ஸ் டே, உலக சுற்றுலா மீள்தன்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? February 17, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி, how many persons receive பூம்புகார் ஸ்டேட் அவார்ட்? பூம்புகார் மாநில விருது பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 9 பேர், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, where was the foundation stone of tidal parks laid? புதிதாக டைடல் பூங்காக்களுக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா 2 இடத்துல, ஒன்னு திருச்சி மாவட்டத்துல உள்ள பஞ்சப்பூர்ல, இன்னொன்னு மதுரையில உள்ள மாட்டுத்தாவணி. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் இப்போ இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, who is appointed as the election commissioner of India? இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் விவேக் ஜோஷி.
இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா ஞானேஷ் குமார். சோ ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சோ தேர்தல் ஆணையர் வந்து விவேக் ஜோஷி, எலெக்ஷன் கமிஷனர். ஓகே, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, வேர் வில் த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் இ ஸ்போர்ட்ஸ் கேம் பி ஹெல்ட்? முதல் ஒலிம்பிக் ஆன்லைன் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை நமக்கு ஒலிம்பிக் இது வந்து நமக்கு ரியாத். சோ ரியாத் எங்க இருக்கு? சவுதி அரேபியால 2027 நமக்கு நடைபெறும். அடுத்த கேள்வி, which team won the Asia Mixed Team Badminton Championship title? ஆசிய கலப்பு அணி பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதற்கு சரியான விடை நமக்கு யாரு? ஏசியன்ல வந்து இந்தோனேஷியா தான் முதல் முறையா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இனாகிரேட்டட் ரீசன்ட்லி? சமீபத்தில் திருவள்ளுவர் சிலை எங்க திறக்கப்பட்டது அப்படின்னா வள்ளுவன் சிலை பிலிப்பைன்ஸ்ல திறக்கப்பட்டது. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, who is the chair appointed as the chairperson of லோகாயுக்தா of தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் லோகாயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நீதியரசர் ராஜமாணிக்கம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, where was the first all India transgender conference? முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா அஜ்மீர். அஜ்மீர் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு அஜ்மீர் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் ஏர் ஆர்ட் வால் மியூசியம் லொகேட்டட்? இந்தியாவின் முதல் திறந்தவெளி கலைச்சுவர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நியூ டெல்லியில மௌசம் பவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மௌசம் பவன்ல தான் இதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரெயின் லான்ச்? இந்தியாவின் முதல் சாலை ரயில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, which state tops in the scientific disposal of expired medicine? காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு சரியான விடை கேரளா. அடுத்த கேள்வி, where was Google's largest campus அனந்தா located? கூகுளின் மிகப்பெரிய வளாகம் அனந்தா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பெங்களூருக்கு வெளியே மகாதேவபுரா அப்படிங்கிற இடத்துல. அடுத்த கேள்வி, எக்ஸசைஸ் தர்மகார்டியன் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட்? தர்மகார்டியன் பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சியாக உண்கிட்டாங்க. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையானது. அடுத்த கேள்வி, who is appointed as the chief minister of நியூ டெல்லி? புதுடெல்லியின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரேகா குப்தா. 9வது முதலமைச்சர், 4வது பெண் முதலமைச்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, உலக சமூக நீதி தினம் வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் பிப்ரவரி 21. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, வேர்ல்ட் ஆந்த்ரோபாலஜி டே உலக மானுடவியல் தினம், அதுவும் நமக்கு பிப்ரவரி 21. சோ அடுத்த கேள்வி, அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் டே வந்து பிப்ரவரி 20 மக்களை 21 இல்ல பிப்ரவரி 20. அதே மாதிரி உலக மானுடவியல் தினமும் நமக்கு பிப்ரவரி 20. அதுக்கு அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் மிசோரம் மாநில நிறுவன தினம், இதுவும் பிப்ரவரி 20ஆம் தேதி. அடுத்த கேள்வி, நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் டிரைப்ஸ் உடைய வைஸ் சேர்மன், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் எழுத்தாளர் இமயம், அண்ணாமலை என்கிற இமயம். அடுத்த கேள்வி, which state established India's first elderly commission? இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான். கேரளா தான் முதியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, which state legislative assembly is the first to have the டிரான்ஸ்லேட்டர் ஃபெசிலிட்டி? சட்டமன்றத்தில் மொழிபெயர்ப்பு வசதி முதலில் அமைத்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, which state launched India's first all women scuba diving firefighting team? இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழுவை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுவும் கேரளா தான். அடுத்த கேள்வி, which country signed MOU with India for lithium exploration? லிதியம் ஆய்வுக்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. அர்ஜென்டினா. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே சர்வதேச தாய்மொழி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம். அடுத்த கேள்வி மக்களே, which state launched the யங் ப்ரௌட் இனிஷியேட்டிவ்? எந்த மாநிலம் யங் ப்ரௌட் திட்டத்தை துவக்கியது? கேரளா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, which state recorded the highest number of bird species? அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் மேற்கு வங்காளம். ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால். அடுத்த கேள்வி, where was the Seoul leadership conclave? சோல் தலைமைத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில மோடி அவர்கள் தான் இனாகிரேட் பண்ணி வச்சாரு. அடுத்த கேள்வி, which country joined the OPEC plus as an observer? OPEC plus அமைப்பில் பார்வையாளராக இணைந்த நாடு பிரேசில். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தலைமை பொருளாதார ஆலோசகர் வந்து அனந்த நாகேஸ்வரன் ஆல்ரெடி இருந்தாரு, 2 வருஷம் கூட எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது, which organization develop
வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வெர்டிகல் ப்ரொபல்லன்ட் மிக்சர், உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ தான். அடுத்தது ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் பவுலர் டு டேக் 200 ஓடிஐ விக்கெட்ஸ், ஒரு நாள் போட்டியில் வேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சரியான விடை ஷமி. அடுத்த கேள்வி, உலக சிந்தனை தினம் வேர்ல்ட் திங்கிங் டே February 22. இந்த 50 கொஸ்டின்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல இந்த பிடிஎஃப் அப்படியே நான் வந்து இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சஞ்சு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் வந்து போட்டுடுறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் 1, 2, 4 அதே மாதிரி வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், இல்ல பாண்டிச்சேரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது வந்து போதுமானது. ஸோ இதில் ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், அதே மாதிரி பிடிஎஃப் அனுப்புவோம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 வீக்லிக்கும் உங்க வீக்குக்கும் அனுப்பிடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். மெட்டீரியல் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ மெட்டீரியல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பிடிஎஃப். இது வந்து February 2வது வாரத்துக்கானது. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். பார்த்தாலே தெரியும் ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலா நம்ம ரெடி பண்ணிருப்போம். ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். தமிழ்ல இருக்கா அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு, கீழே தமிழ்லயும் உங்களுக்கு எல்லாமே டீடைலா கரெக்டா கொடுத்துருப்போம். ஸோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வாரந்தோறும் 25 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஒன்லைனரா இருக்காது, எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், அந்த மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுற மாதிரி, எப்படி கேட்டாலும் வந்து உங்களுக்கு நீங்க ஆன்சர் போடுற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்றதுக்கான கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ இதுக்கும் நமக்கு தனியா ஆன்சர் கீ கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளனேஷனும் தனியா, நம்ம இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தனியா இருக்கும், இதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும், இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, February முதல் 2 வாரமும் அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளது வாரந்தோறும் வந்துடும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலையில 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.